78வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் அவருடைய திருப்பெயரை தாங்கியிருக்கிற புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பில் அருமை தம்பி பாரதி முருகன் அவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து நாங்கள் உங்களை பார்த்து செய்திகளை சொல்வதற்கு மாபெரும் ஒரு மாநாட்டை இங்கே கூட்டியிருப்பதற்காக என்னுடைய முதல் கண் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதுணையாக இருந்து செயலாற்றி இந்த பகுதியை நல்லபடியாக 4-6 பகுதியாக வைத்திருக்கிற பகுதி செயலாளர்கள் அன்பிற்குரிய தம்பி சுப்பிரமணி, அருமை தம்பி மோகன், அருமை தம்பி வி.டி. ராஜன், மதிப்பிற்குரிய தம்பி PGMT முரளிதரன், அருமை தம்பி ஒய் சேசு, அருமை தம்பி JMS முகமது இக்பால், அருமை தம்பி ஒன்றிய செயலாளர் CN ராஜசேகரன், ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி தர்மராஜ் போன்ற அருமை சகோதரர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமை தம்பி ராஜமோகன், அருமை தம்பி ராஜேஷ் கண்ணா, மீனாட்சி சுந்தரம் போன்ற அன்பு சகோதரர்களுக்கெல்லாம் மாவட்ட கழகத்தின் சார்பிலே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நம்முடைய அத்தனை பேர் சிந்தனைக்கும் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரத்திற்கு மேலாக தன்னுடைய ஆவேச பேச்சால் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் யாரும் மறுக்க முடியாத செய்திகளை இங்கே சொல்லி பதில் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற நம்ம அத்தனை பேருடைய அன்பைக்கும் பாசத்திற்குரிய தம்பி நம்முடைய கழகத்தின் செய்தி தொடர்பாளர், நம்முடைய நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவருடைய கட்சியில் இருந்து அங்கேதான் தம்பி சொல்லக்கூடாதா, அதனால என்ன அங்கே இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய சொல்லாற்றலால் மறுபடியும் இங்கே வந்து தன்னுடைய தீக்கடல் பேச்சால மக்களை அன்பாடு இழுத்து எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று திண்டுக்கல்லுக்கு இன்றைக்கு அம்மா பேரவையில் கூட்டத்தில் பேசுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு வருகை புரிந்து சிறப்பான செய்தியை சொல்லி அமர்ந்திருக்கிற அருமை தம்பி பேராசிரியர் மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்களே, கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்ல அசம்பிளிலாம் முத பேசுறவங்களுக்கு, அந்த கன்னி தான் நம்ம தம்பி நாராயணசாமி. அவர் தேனியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி வாய்ப்பு இழந்து மறுபடியும் டெல்லிக்கா சென்னைக்கா எங்கே செல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. எடப்பாடியாருடைய அன்பு உள்ளத்தில் அவர் இருக்கிறார். இன்றைக்கு முதல் கன்னி பேச்சு பேசிய அவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சதீஷ் என்ற பேரை நல்லா இருக்கு, கருப்புசாமி எடுத்துடலாமே தம்பி, இருக்கணுமா? அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களா? சாமி இருக்கட்டுப்பா, சதீஷ் நல்லா தான் இருக்கு. சதீஷ் என்ற கருப்புசாமி, கதீஷா, கதீஷ் என்னப்பா அதுவும் சாமி தானா? சரி உட்காருங்கப்பா, ஒன்று பேசும். கதீஸ்வரனா? அது ஈஸ்வரனா? சரி என்ற கருப்புசாமி வச்சிருக்கிற பேர் கழக இளம் பேச்சாளர்னு போட்டிருக்காங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தம்பிகளில் இந்த தம்பி ஒருவர். அவரும் சிறப்பாக பேசி நம்முடைய சிந்தையை கிளறி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பிலே வாழ்த்துக்கள். நேரத்தில் அருமை கருதி எங்களை பேச அனுமதித்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அன்பு தம்பி பிரேம்குமார் அவர்களுக்கும் அருமை தம்பி தென்னம்பட்டி பழனிசாமி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே எங்களுடைய அன்பான நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இதில் நோட்டீஸில் ஒரு 1000 பேரை போட்டிருக்கார் பாரதி முருகன். அத்தனை பேரையும் நாங்கள் சொல்வதாக அருள் கூர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருத்தமே கொள்ளாதீங்க. மேடை தான் முக்கியம் நமக்கு. இந்த மேடையில் சொல்லுகிற கருத்துக்கள் திமுகவிற்கு போய் சேர்ந்து என்னைக்கும் திருந்த போறதில்லை. அவங்க நம்ம சொல்ல அவங்க சாதனைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனவே அத்தனை பேரையும் நாங்கள் சொல்லியதாக அருள் கூர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றியுரை சொல்ல இருக்கிற தம்பி RPR பிரபுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கடைசியில் யார் உட்கார்ந்துருந்தா நீ சொல்லுப்பா, இல்லைன்னா நீங்களை பார்த்து சொல்லிக்க. நன்றி. அதனால்
அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அருமை சகோதரர்களே, அருமை தம்பி திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பட்டிமன்ற பேச்சு என்பது அவருக்கு புதிதல்ல, டிவியிலே பேசுவது புதிதல்ல, மேடைகளில் பேசுவதும் புதிதல்ல. அத்தனை அனுபவங்களை வைத்து ஒரு இன்ச்சு கூட நகராமல் ஆர்வத்தோடு பார்த்து கைதட்டி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்து தெல்ல தெளிவாக இங்கே ஆடித்தரமாக பேசி எவ்வளவு நேரம் பேச முடியும் தம்பின்னு, ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், அதுக்கு மேலே பேசுங்க தம்பி, நாங்கள் உட்காந்துருக்கோன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன நினைச்சாரு தெரியல, முடிச்சிட்டார் வேகமா. இருந்தாலும் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் முத்து முத்தாக இருந்தது. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே அவர் பேசும்போது சொன்னார், ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை என்னுடையது இல்லை அப்படின்னு ஒரு தந்தை சொன்னார். அதை கேஸ் போட்டவருக்கு அந்த பத்திரிகைக்காரருக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இருக்கிற செய்தி அவருக்கு தெரிந்திருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் அவர் படித்துக் கொண்டிருப்பார். 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மிடம் மாயத்தேவரை காண்பித்து ஓட்டு கேட்கின்ற அன்று இதே பாரதி திடல் சோலைகால் அருகில் இருக்கிற பாரதி திடலில் நடுநாயகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்களும் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்கள் சிபிஐ சிபிஎம் 2 பேர் உட்கார்ந்திருக்கிற சிறப்பு கூட்டத்தில் மிக தெளிவாக பேசினார்கள். வெற்றி திண்டுக்கல் வெற்றி ரொம்ப சாதாரணமாக வரல. கருணாநிதி ஆளுகின்ற கட்சியில் இருக்கிற கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறவர், அந்த முதலமைச்சர் பொறுப்பை வைத்து எப்படி கொள்ளையடித்தார், எப்படி ஊழல் செய்தார் என்பதை ஆணித்தரமாக பிட்டு வைத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விளக்கங்களை சொல்லி மக்களுடைய மனதில் இடம் பிடித்ததனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வது உண்மை என்று சொல்லி 1,62,000 வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய திண்டுக்கல்லில் வெற்றியை பெற்றார்கள். அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று, கனிமொழி அப்படி அவருடைய தாயார் ராசாத்தி அம்மாளுக்கு சொத்து இருக்கிறது, அந்த சொத்து திரு கருணாநிதி அவர்களுடையது, ராசாத்தி அம்மாள் திரு கருணாநிதியுடைய மனைவி, எனது பினாமி சொத்து சொல்லி நிரூபிக்கிறாங்க. அதற்கு பதில் கேட்கிறாங்க கோர்ட்டில் திரு கருணாநிதி அவர்களை, இந்த ராஜாத்தி அம்மாள் உங்கள் மனைவி தானா, இந்த சொத்தை அவங்களுக்கு நீ கொடுத்துருக்கீங்களான்னு 72 தயவுசெய்து 55 வருஷத்துக்கு முன்னால் அதை அப்படியே மேடையில் சொல்லுகிறார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த நீதிமன்றத்திலே கருணாநிதி சொல்கிறார், அந்த சொத்து என் மகள் கனிமொழியின் தாயாருக்கு சொந்தமானது. அந்த கனிமொழி யாருன்னா ஒரு பொண்டாட்டி, அப்பாட்டின்னு சொல்லாம 2வது மனைவி சொல்லாம நம்ம யாரையும் குறைச்சி பேசலைங்க. 55 வருஷத்துக்கு முன்னால் திண்டுக்கல் நடந்த அதிசயத்தை தம்பி இன்னைக்கு நினைவுபடுத்திருக்கிறார். அந்த மகள் என்னுடையது இல்லை, இல்லை கருணாநிதி மகள் தான் சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறார். அவருக்கு 6 மாதம் தண்டனை கொடுத்த உத்தமர் தான் இந்த நாட்டை ஆண்ட, இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அவருடைய அப்பன் திரு கருணாநிதி அவர்கள். ஏன் இதை நாம் நினைவுபடுத்துகிறேன் சொன்னால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதே போல 72க்கு முன்னால் 69 to 70 அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த நாட்டினுடைய ஆட்சி எனக்கு கொடுங்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என்னை நீங்கள் ஆக்கினால் நீங்கள் சொல்லுவதை நான் கேட்பேன், மக்களுக்கு நன்மை செய்வேன். 2வதுக்கு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புள்ள நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்தால் கெடுபடியாக இருப்பார், கட்சியை வளர்க்க மாட்டார். ஏதேதோ காரணங்களை சொல்லி எம்ஜிஆர் மனதை மாற்றி அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஆர்ஆரால் குண்டடிப்பட்டு மருத்துவமனை வீட்டிலே சிகிச்சை பெற்றிருக்கிற சூழ்நிலையிலே அண்ணா இறந்து 2 நாட்களிலே அவர் வீட்டிலே காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி எல்லா எம்எல்ஏக்களும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பேசி எம்ஜிஆர் போட்ட பிச்சையிலே முதலமைச்சரானவர் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதியின் மகன் இன்றைக்கு ஏதோ இந்தியாவினுடைய பெரிய பெரிய மோதிலால் நேருக்கு பேரன் போல இந்த திமுகவும் இந்த ஆட்சியும் ஒரு சொந்தம் என்பதை போல தினசரி டிவியை திருப்பினா மகனும் அப்பொழுது தான் வராங்க.
அங்கே 10,000 கோடிக்கு 20,000 கோடின்னு அரசாங்க பணத்தை எடுத்து ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையே என்று செல்வ போல வைத்து எல்லா இடத்தையும் திறந்து என் சாதனையை பார்க்கிறார். தம்பி கல்யாணத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் வரி ஏற்றிட்டீங்க, சொத்து வரி ஏற்றிட்டீங்க, குப்பை வரி ஏற்றிட்டீங்க, எல்லாத்துக்கும் வரி ஏற்றிட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுக்குற வெக்கமா இல்லையா? 5000 ரூபாய் 15,000 ரூபாய் குடும்பத்துக்கு விலைவாசியை உயர்த்தி விட்டு கேவலமாக 1000 கொடுக்கிறாயே என்று மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களில் வீடுகளில் தாய்மார்கள் கேட்கணும், ஏமா என்னம்மா இப்போ 2000 ரூபா சொல்லியிருக்காரு, 5000 ரூபா கொடுத்துருக்காருன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் பணிபுரிய ஒரு சகோதரி, பக்கத்து வீட்டில் பணிபுரிய சகோதரிலாம் கேட்கும்போது 2 மாதம் போனாங்களா, 2 மாதம் வெயிலுக்கா அப்படின்னு. ஏமா இதுக்கு முந்தி வெயிலே வந்தது இல்லைன்னு. என்னன்னு தெரியல, 5000 ரூபா போட்டாங்க எடுத்துக்கிட்டோம். சரிம்மா இப்போ எடப்பாடியார் 10,000 ரூபா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மகராசு நல்லா இருக்குன்னு எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து 10,000 ரூபா கொடுத்த கொடை வள்ளல் அவர் தான். உடனே இளங்கோவன் என்பவர் அறிவாலயத்தில் பேசுகிறார், இதெல்லாம் நடக்காத திட்டம், அப்படியே முடியவே முடியாது, மக்களை ஏமாற்றுகிறார் எடப்பாடியார்னு இளங்கோவன் பேசுகிறார். நம்பூர் மந்திரி ஐ பெரியசாமி அவர் மகன் திரு செந்தில்குமார் நேற்றைக்கு முன்தினம் நாகல் நகரில் பேசுகிறாங்க. அண்டா புழுகளை பார்த்துருக்கேன், ஆகாச புழுகளை பார்த்துருக்கேன், எடப்பாடி மாதிரி ஒரு புழுகளை பார்த்ததில்லைன்னு சொல்லி உத்தமர் மகாராஜா ஐ பெரியசாமி பேசியிருக்காரு. மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன்குடம் சொல்கிற மாதிரி இவங்க இதை வேணாலும் செய்யலாம். 5000 வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கலாமா? நாங்கள் 10,000 ரூபாய் கொடுப்பதற்குள்ள வழிவகை காரணம் சொல்கிறார், அரசியல் ஆண்மையோடு சொன்னார். இப்போ நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் சொத்து வரி, மின்சார வரி, அத்தனை பால் விலை எவ்வளவு உயர்த்தி விட்டது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாக்குற்றத்தை போக்குவதற்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதி அதிமுக சார்பில் கொடுக்கிறார். கொடுப்பதைத்தான் செல்வோம், சொல்வதைத்தான் கொடுப்போம் என்ற தத்துவம் எடப்பாடியார் மீது மக்களுக்கு இருக்கிறது. ஐயா இருக்கா இல்லையா? செய்வாரா மாட்டாரா? எடப்பாடியார் 10,000 கொடுப்பாரா? கொடுப்பார்ல? எல்லாத்துக்கும் சொல்லுங்க, ராசாக்கலாம் நம்ம சகோதரிக்கெல்லாம் சொல்லுங்க. என்ன அதனால இன்னைக்கு மக்கள் உயர்ந்திருக்கிறாங்க. 5000 போட்டாங்களே, நம்ம எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அமைதியா இருப்பா, எடப்பாடியார் கண்டுபிடிப்பார் சொல்லி 3 நாள் ஆகல எங்களை எல்லாம் உட்கார வச்சு திடீர்னு அறிவிக்கிறார் 10,000 ரூபாய் மக்களுக்கு தரப்படுது. அடிச்சு கை தட்டி முதல் கை நான் தான் கொடுத்தேன். ஐயா அதிமுக ஜெயிச்சிருச்சு, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னார். ஏன்னா எல்லாருடைய மனதில் ஏற்பட்டிருக்கு. பீகார் தேர்தலில் 10,000 ரூபாயை நிதிஷ்குமார் முதலமைச்சர் மூலமாக மத்திய அரசாங்கம் கொடுத்ததன் விளைவாக அங்கு வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னார்கள். அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. இப்போ ஐயா அடிச்சிருக்கிற அறிவிப்பு திமுகவுடைய அத்தனை வாக்குகளை வீணாக்கி ரெட்டையில எங்க போதாலும் வெற்றி பெறும். இதுதான் நடக்க போகிற உண்மை. அது தெரியாமல் நம்முடைய மந்திரி ஐ பெரியசாமி அவருடைய மகன் எல்லாம் நம்மை தார்மாராக போட்டு பேசியிருக்கிறார். அழிய போகிற நெருப்பு ஜுவாலை விட்டு கிடைச்சலாமியுமா, அது மாதிரி முடிய போகிற கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கே தெரியல. எங்கே போனாலும் அரசாங்க பணத்தில் அரசாங்க பணத்தில் விழா நடத்துறது, அரசாங்க பணத்தில் மேடை போடுறது, ஒரு 100 போலீஸ்கார் சுற்றி வருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. எதுக்கு தனியாக போட என்ன கேஸாக போடுவாங்க? வேணான்னு சொல்லணும். அன்னைக்கு நல்ல கண்ணை பற்றி சொன்னார் தம்பி. ஒரு வேட்டி 4 முளை வேஷ்டி, ஒரு கதர் சட்டை, ஒரு துண்டு, இதுதான் நல்ல கண்ணுடைய வாழ்க்கை. 101 வயதில் இறந்திருக்கிறார். எளிமையின் மறுவுருமாக இருக்கிறார். அப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க. டிசைனாக கண்ணாடி போட்டு, டிசைனாக பேண்ட் போட்டு மக்களை உத்தமர் போல
நடித்து ஏமாற்றுவதற்கு அப்பனும் மகனும் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். அந்த கதை முடிந்து விட்டது. அதற்குத்தான் இன்றைக்கு எடப்பாடியார் 190 தொகுதிகளில் இன்றைக்கு தனியாக வெற்றி வேதனாக வந்து நீங்க டிவியில் பார்த்திருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடி தினசரி எங்கள் வாக்குகள் எல்லாம் இரட்டலைக்குத்தான், எடப்பாடியாருக்குத்தான் வெற்றி பெற்று விட்டீர்கள் சொல்லி சொல்றாங்க. தம்பி இங்க சொன்னார் 41 உயிரை பறி கொடுத்த அந்த நிகழ்ச்சி காரணமான விஜய் அவர் திடீரென்று 12 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் காக்க வச்சு ரசிகர்களை சாகடித்து வைத்துவிட்டு அதற்கு நான் தான் காரணமா என்று கேட்கிறார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் என்று இருந்தால் நிச்சயமாக அதை கேட்கும். இதற்கு காரணமானவர் யார் என்பது இன்னும் சிபிஐ ரிப்போர்ட் மற்ற ரிப்போர்ட்டுகள் வர இருக்கிறது. ஆனாலும் திரு விஜய் செய்த தவறினால்தான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். நாம் அதை உள்ளே போக விரும்பவில்லை. தமிழர்களே, இன்றைக்கு இந்த அரசாங்கம் பல சட்டத்திட்ட விதிகளை போட்டு வைத்ததின் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ற முறை ஈரோட்டிலே திரு விஜய் பேசிய கூட்டத்தில் மொட்டை வெயிலில் பட்ட பகலில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏறி பேசுகிறார். திரு விஜயனுக்கு சினிமா நடிப்பவர்களுக்கு வெயில் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் பச்சை தண்ணி கூட இல்லாமல் அதில் ஒருவர் இறக்கிறார். வடநாட்டுக்காரர் ஒருவர், அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறார் திரு விஜய். நான் கேட்டேன், 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசா? கோடிக்கணக்கிலே பணத்தை வைத்திருக்கிறீர்கள் சினிமாவில் நடித்து. பல கோடிகளை கூட அந்த குடும்பத்தாருக்கு உங்களுக்கு வந்த கூட்டத்துக்கு வந்ததுக்காக நீங்கள் கொடுத்திருக்கலாமே என்று கேட்டேன். இதுவரை பதில் இல்லை. ஆனால் ஒன்று சொன்னேன், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அதில் அருமையாக டென்ட் அமைத்து ஒரு ஆள் கூட வெயில் படாமல் அழகாக மக்களை உட்கார வைத்து மக்களை பாதுகாப்பு அனுப்புகிற மத்தியத்துடைய பாரத அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்தை பாருங்கள். அதை செய்வதற்கு உங்களுக்கு வசதி இல்லையா? வாய்ப்பு இல்லையா? ஏன் மக்களை கொள்ளுகிறீர்கள்? ஏன் வெயிலில் கொள்றீங்கன்னு சொல்லி கேட்டேன். அது எந்த பேப்பரில் போய் எதில் போய் சொல்லி இந்த தடவை எங்கப்பா பேசுகிற ஈரோட்லையா இப்போ முந்தான பேசினார் விஜய், வேலூர் அந்த மூடிய கூடார வச்சு அதில் மக்கள் நிற்க வச்சிருக்காரு. நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அவர் காதில் விழுந்திருக்கு. மக்களை நாம் காப்பாற்றிருக்கிறோம் என்கிற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கட்டும், எது வேணாலும் பண்ணலாம். எம்ஜிஆர் ஆரம்பிச்சிருக்காருன்னா 55-60 வருஷம் சர்வீஸ். அது மக்களை மக்களால் பார்த்து ரசித்தவர், எல்லோரும் ஏழையாக இருக்கக்கூடிய நினைத்தவர், தன்னால் முடிந்த அத்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னவர். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களிடம் பேட்டியாக கேட்குறாங்க, நீங்கள் எம்ஜிஆர் கூட இருந்தீங்களே, அவர் என்ன ரசிக்கிறீர்கள், என்ன ரசித்தீர்கள்? அவரை பொறுத்தவரை யாரும் பசியாக இருக்கக்கூடாது, பட்டினியாக இருக்கக்கூடாது, பட்டினியால் செத்த நிலை வரக்கூடாது, தன்னால் முடிந்த அத்தனை காரியமும் மக்களுக்கு செய்ய வேண்டும் நினைத்து தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தான். அதுதான் அவருடைய இயல்கை. அதே போலவே காலை உணவு மாலை உணவு திட்டம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அதே சொல்லி வளர்த்ததான் இந்த கட்சி என்று சொல்லி திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள். இங்கே கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த கட்சியை ஒழிப்பதற்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். புதியதாக நேற்றைக்கு முன்தினம் ஒரு கட்சி ஆரம்பித்து கொடிகளை காண்பதற்கு கட்சி பெயர் வைக்கவில்லை. ஆக இது எல்லாருக்கும் தூண்டுதலாக இருப்பவர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள். அண்ணா திமுகத்தை எப்படியாவது அசைத்து விடலாம், அழித்து விடலாம் என்று பார்த்தார்கள். பிஜேபியோட உறவு வைத்து பார்க்கின்ற பொழுது மூழ்கிற கப்பலில் திரு பிஜேபியின் மூழ்கிற கப்பலில் போய் நம்முடைய எடப்பாடி மாட்டிக்கிட்டார்கள். யார் மூழ்கிறது? யாரும் நீர்மூழ்கி கப்பலாக இருந்து மூழ்கிற கப்பலை மேலே தூக்கிற கட்சி தான் அனைத்து அதிமுக. விளையாட்டு இல்லை.
நீர்மூழ்கி கப்பல் உள்ள போய் பாதிக்கப்படுறவர்களுக்கெல்லாம் மேலே தூக்கி விடுகிறாங்க. அதே போல் ஓடுகிற வண்டி, மோசமான வண்டி, உடையிற வண்டின்னு சொல்லி நம்முடைய வண்டியை பார்த்து சொல்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் எங்கு பார்த்தால் பாரத் ரயில், வந்தே பாரத் ரயில், அந்த ரயில் இந்த ரயில் சொல்லி 10 மணி நேரம் போகிற இடத்திற்கு 5 மணி நேரத்துக்கு போகிற நல்ல ரயிலை மிக அருகமாக விட்டு வைத்திருக்கிறார்கள். தோழர்களே, ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பணத்தை, மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பணத்தை மாநில அரசுக்கு பெற்றுத்தார்கள். உங்கள் கூட்டணி தானே என்று சொல்லி எடப்பாடி பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு 100 நாளாக இருந்த அந்த திட்டம் 125 நாளாக ஆகியிருப்பது காரணம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் திரு நரேந்திர மோடியோடு சொல்லி, அமித்ஷாவோடு சொல்லி வந்திருக்கிறது. அது பத்தாது, எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 150 நாளாக அதை ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிற உத்தமர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்யலைங்கிறார். தோழர்களே, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு மட்டும் என்று சொல்லி ஒரு பெரிய புரட்சியை செய்த போல எடப்பாடி ஸ்டாலின் சென்றார். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவியாக, அண்ணன் தம்பி தங்கச்சிகளாக அதில் செல்ல ஒரு பைசா கூட செலவில்லை, நான் ஆட்சிக்கு வந்தது அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கார். எப்பா நல்ல திட்டமா இல்லையாப்பா? ஆமாப்பா, எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா. அப்புறம் அம்மா இல்லா திட்டம் சொல்லி சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டத்தரப்படும். முடியுமாப்பா? எம்ஜிஆர் முடியும், அம்மாவோட கப்படுத்து புரட்சி தலைவர் நம்ம ஐயா எடப்பாடியால முடியும். இப்போ டவுனில் நமக்கெல்லாம் வீடு இல்லை, இடம் இல்லை, தெரு தெருவாக எழுதி கொடுங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக வரட்டும், போய் முதல்ல நிற்கிறது நான் தான் நிற்பேன். எல்லாத்துக்கும் பட்டா வீடுகள் அத்தனை வாங்கி தரோம். 100 நாள் வேலை தட்டது 150 நிச்சயம் வாங்கிடுவார். மகளிருக்கு ஸ்கூட்டர் வர பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாய் மானியம். ஸ்கூட்டர் ஓட்டினா அம்மா காலத்தை கொடுத்தாங்க, இப்போ நான் ஆக்குவேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் மகளிருக்கு. முதியோருக்கு உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய 520 வாக்குறுதியில் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் சொன்னாங்க. எப்பா ஏதாவது வாங்கி யாராவது செஞ்சிருக்காங்களா? நாசமா போகாவிக்க செய்யல, நான் வந்தால் செய்வேன் சொல்லி எடப்பாடியார் அறிவித்திருக்கார். என் மாப்பிள்ளை சுரேஷ் பார்த்துக்க, பக்கத்தில் உள்ள சொல்லு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தப்பி சொன்னாரு, 3 கேஸ் அட்டை 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படும். 6 கேஸ் 5 கேஸ் இருந்தால் போதும். போன தேர்தல் அறிவித்தோம். இப்போதைக்கு பிள்ளையார் சொல்லி 3 கேஸ், ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்துக்கலாம் 3 கேஸ் கட்டாயம் தரப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த நம்முடைய சகோதரிகள், சிறுபான்மையினா யார்? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். நம்ம மேட்டுப்பட்டி பேகப்பூரில் இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரிகள் வியாபாரம் தொடங்குறாங்க. பெண்கள் எவ்வளோ பேர் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் நான் வந்தால் தருவேன்னு சொல்றாரு நம்ம தலைவர் எடப்பாடி. தருவாரா மாட்டாரா? ஆமா, ராஜாக்கள் அப்படி பார்த்துக்க. மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர் சொல்றோம் இல்லையா, அவங்க கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியிருந்தால் அது தள்ளுபடி செய்யப்படும் 100க்கு 100. கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலே சொன்னல, கஞ்சி இல்லாமல் கடன் வாங்கி கிடக்கிறாங்க. 10,000 ரூபாய் வீடு தேடி வரும். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள், உங்கள் பிள்ளைங்க பிஏ படிச்சிருப்பாரு, பிகாம் படிச்சிருப்பாங்க, பிஏ படிச்சிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் தயவு செய்து பதிவு செய்ய கொள்ளுங்கள். 2 மாதத்தில் எடப்பாடியார் ஆட்சி வந்தவுடனே பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய் வீடு தேடி வரும். +2 படித்த பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு வரும். அனைவரும் பதிந்து வையுங்கள். மீன்பிடி காலங்களில் 8,000 ரூபாய். அவங்களால கடையில் போய் மீன் பிடிக்க முடியாது. அடிக்கடி டிவியில் ஒருத்தன் சொல்லுவான்,
எங்களுக்கு 8000 உயர்த்தி கொடுத்துருவாங்க அரசாங்கம். நல்லாதுங்க. வாடி மாப்பிள்ளைய சொல்லிட்டு 12,000 ஆக்கிட்டார் நம்முடைய தலைவர். இந்த மாற்றி வந்தோட கைத்தறி நெசவாளர்கள் எப்பா சௌராஷ்டிராலாம் வந்திருக்கீங்களாப்பா? கை தூக்காப்பா, கை தூக்கு. முதல்ல இலவச மின்சாரம் 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டா உலர்த்தி வழங்கப்படும். 300 பேருக்கு 450 யூனிட் இலவசம். விசைத்தறி நெசவாளருக்கு 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர பகுதியில் இந்த நம்ம மாநகராட்சி பகுதியில் ஓரமாக கடை வச்சிருக்கிற சிறு வியாபாரிகள் ஒரு 5000 10,000 கடை வாங்கியிருப்பாங்க. அது இருந்தால் லிஸ்ட் எடுத்து வைங்க. தேர்தல் முடிஞ்சு ஓட்டு என்ன பிறகு அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க. எல்லா கடனும் தள்ளுபடி. இல்லைன்னா இப்போ வாங்கி வச்சுக்க, அப்புறம் எல்லாம் தள்ளுபடி பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அத்தனையும் மக்களுக்காக தான். தமிழகத்தில் 1,31 கோடி குடும்பங்களுக்கு 5000 கொடுத்துட்டேன்னு சொல்லி பெரியசாமி நேற்றைக்கு அங்கே இதில் நாகர்நகரில் பேசியிருக்காரு. முரளி கேட்டி அப்போ எடுத்து வச்சு அவங்க பகுதியில் பேசுகிறாரு. பார்த்துக்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் கடன் சுமை வெறும் 4.5 லட்சம் கோடி தான். திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடன் சுமை 4.5 லட்சம் கோடி. ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள கடன் சுமை 10 லட்சம் கோடியாக உயர்ந்து ஏறத்தாழ 6 லட்சம் கோடி அளவில் கடனை வாங்கி ஊராவிட்டு நெய்யை பொண்டாட்டி கையன் முதல் சொன்னல அப்படி அடித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். அதுதான் நடக்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2,63,000 கடன் சுமை உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் தோழர்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இன்னைக்கு கடன் வாங்கி ஸ்டாலினால 2.27 கோடி ரேஷன் கார்டு இருக்கிற இடத்தில் ஒரு குடும்பத்துக்கு கடன் சுமை 4.66 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் அளவில் கடன் சுமையை திமுக உயர்த்திருக்கு. நீங்க மீட்டிங் கிட்ட உட்காந்துருக்க, உன் தலையில கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபாய் பார்த்துக்கா கண்ணா, நீ பாட்டுக்கு வடைய சுற்றி விட்டுக்கிட்டு இருக்காது. நேற்று விழா நடந்திருக்கு. நம்முடைய எடப்பாடியார் பார்த்து இவர் ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடியார் வாயாலே வடை சொல்றாரு. எது இந்த 10,000 ரூபாய் நம்ம சொல்றது வாயால வடை சொல்றதா? இவர் என்ன செய்ய போறாரு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் வாயால எத்தனை வடை சுட்டார் என்பதற்கு நான் ஒரு பட்டியல் கொடுக்குறேன். பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் சொல்லுங்க. 21 தேர்தலில் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கி 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்று கூறினார்கள். திமுக அதான் கேட்டிருந்தா இங்கே பதில் சொல்லு. நம்ம தம்பி இவர் சொன்னார், நம்முடைய கல்யாண சுந்தரம் மேடை போட்டு சொல்லு, திமுக ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரீங்களே, கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் பண்ணியிருக்கலடா சண்டாலா பாவிகளா? இல்லை இல்லை. ஆனால் அந்த நீட் தேர்வுக்கு தகுதியான அந்த பிள்ளைகள் 7.5% ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி 5,000 10,000 ஏழை மாணவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து ஒரு பைசா செலவுல தேர்ந்தெடுத்த உத்தமன் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு அந்த திட்டத்தை ஸ்டாலின் வச்சதா கணக்கு அமைக்கிறார். எடப்பாடியார் பெற்ற பிள்ளைக்கு இவர் ஸ்டாலின் பேர் வைக்கிறார். நீ முடிஞ்சா பிள்ளை பெற்றுக்க, பேர் வச்சுக்க. நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் தான் பேர் வைக்கணும். ஒரே உதாரணம், நம்முடைய திண்டுக்கல்லில் ஏறத்தாழ 400 கோடி ரூபாய்க்கு 11 ஆஸ்பத்திரி மருத்துவமனையை எடப்பாடியார் கொடுத்தார்கள். அருமையாக கட்டடம்லாம் கட்டி வச்சார். திறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு போது சண்டால போய் தேர்தல் வச்சுட்டாங்க. திறப்புடா கூட எங்களை கூப்பிடல, அவங்களா ஒட்டி அவங்களா அடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த திட்டத்திலும் அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க. அது முடியாதுன்னு சொல்லியாச்சு. மாணவர் வங்கி கல்வி கடனை ரத்து செய்யவே இல்லை. 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இதுவரைக்கும்
பெண்களுக்கு 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பேனாங்க. ஏம்மா பெண்கள் கேஸ் மானியம் கொடுத்துருக்காங்களம்மா? அவதான் கை கொடுத்துருக்காங்களம்மா? அந்த பிள்ளைகளாம் எந்த ஊருக்காரங்க நீ உட்காந்துருக்கிறது? ஏம்மா எந்த தெருவுனீங்களா? ஏன் நாய் சொல்லு பின்ன நீ தானா கழுத கொடுத்தாங்களே 100 ரூபா கேஸுக்கு? சரி உட்கார் உட்கார். யாரியா வரப்பா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேனாங்க, குறைச்சாங்களாப்பா? 10,000 கோடியில் ஏரி கண்மாய்களை சீரமைப்பேனாங்க, செஞ்சாங்களா? தொழில் முதலீடு நாட்டில் 12 லட்சம் கோடியை ஈர்த்துள்ளோம். தொழில் முதலீட்டை தமிழகம் தொடங்கவில்லை. அப்படி இப்பெல்லாம் முடிஞ்சு போய் அதை செய்வதை சென்று வாயால் வடை சொல்றது ஸ்டாலின். நான் நம்ம தலைவரை பார்த்து வாயால் வடை சொல்றேங்கிறார். அது இல்லை என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை கொடுறோம். மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது, ஒன்றுமே செய்யலைங்கிறார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எடப்பாடியார் வேண்டுகோளை ஏற்று 68,000 கோடியை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அங்கே இந்த அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையா பொய்யா என்று திமுக மேடை போட்டு சொல்லணும். ஒரே ஆண்டில் மத்திய அரசு வேண்டுகோள் வைத்து தம்பி கல்யாணசுந்தர் சொன்னது போல 11 மருத்துவக் கல்லூரியை திறந்தார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரியை அவங்களால் திறக்க முடியல, ஒன்று கூட இல்லை, ஜீரோ ஜீரோ. அவர் சொன்னார் 0 0 சென்றால் எல்லாமே 0 அப்படின்னார். பூஜ்ஜியங்களுக்கு அடுத்து ராஜ்யமாக போடுவது அதிமுக எடப்பாடி சொல்லிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தது எடப்பாடியார். நாளைக்கு 1ஆம் தேதி மாண்புமிகு மோடி திறக்கிறார். ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, எல்லாரும் நம்ம போய் அதில் கலந்துக்கணும். அதிமுக என்னுடைய வெற்றி எடப்பாடியார் தலைமையில் எப்படி இயங்குகிறோம் என்பதற்கு காலையில் 9 மணிக்கு ரெடியாக இருங்க. உங்களை வீடு தேடி உங்களுடைய வார்டு செயலாளர்களாக வருவாங்க. என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு வண்டியில் ஏற்றிட்டு போய் நேராக மோடி ஆகிட்டு விட்டுருவோம். தயாரா? வந்துருங்கப்பா, ரெடி ஆகுங்கப்பா, போய் பேச்சு வந்துடலாம். அப்பா எல்லாம் சொல்லிட்டீங்களா இல்லையா? வார்டு செயலாளர்கள் சொன்னியா இல்லையாப்பா? பெருமாள் சொல்லிட்டியா? சூப்பர் சூப்பர். மதுரையில் 1000 கோடியில் பறக்கும் பாலம் மத்திய அரசாணை கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் 3000 கோடியை மத்திய அரசாங்கத்தை கேட்டு இங்கே ஸ்டாலினுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார் நம்முடைய எடப்பாடியார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அதே போல 127 இருக்காரு. விவசாயிகளுக்கு 11,000 கோடி அளவில் காப்பீட்டு தொகையை, அதாவது இன்சூரன்ஸ், எடப்பாடியார் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 லட்சம் கோடி வழங்கியிருக்கிறது. ஆனால் நேரு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி, அவருடைய மகன் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இவர்கள் காங்கிரஸ் காலத்தில் ஆண்டதை விட 3 மடங்கு அதிகமாக 3 லட்சம் கோடி ரூபாயை மோடிஜி அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. பிரதமர் வீடு வசதி திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகள் தமிழகத்திலே கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இவங்க என்ன எல்லாம் கட்டுறாங்க? எல்லாம் கலைஞர் வீடு, ஸ்டாலின் வீடு, இவங்க தாத்தா வீட்டு வீடு மாதிரி, இவங்க அப்பாவுக்கு சம்பாதிச்ச மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒரு வேலை வச்சுக்கிட்டு இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விட்டு அது உண்மைகள். ஆட்சிக்கு வந்தோடனே அவருடைய முகப்படி கிழிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல் ஜீவன் திட்டத்தில் 1 கோடி கிராம வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு வாங்கி கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல 77 ரயில் நிலையங்கள் ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் இங்கிலீஷ்கார காலத்தில் போட்டது இன்னைக்கு புதுமையாக போட்டு கப்பல் போகிறதுக்கு வழி செய்திருக்கிறார் மாண்புமிகு நரேந்திர மோடி. ஏற்பாடு செய்தவர் நரேந்திர மோடி, எடப்பாடியார். அதே போல மன்மோகன் சிங் இருந்த பொழுது திமுக கட்சிகள் 4 கேபினெட் அமைச்சர்கள், 8 இணையமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. வேறு என்னத்தை கிழிச்சிருக்கிறானுங்கன்னு சொல்லி மேடை போட்டு சொல்ல வேண்டும்னு நம்முடைய திமுக தோழரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் டப்பா இன்ஜின் அல்ல, புல்லட் ட்ரெயினில் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் ரயிலை பற்றி ஸ்டாலின் பேசக்கூடாது. ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் அவருடைய வனவாசம் என்ற புத்தகத்தில் 44 பக்கத்தில் எழுதியிருக்காரு. திருவாரூரிலிருந்து திரு கருணாநிதி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் மெட்ராஸுக்கு வரணும்னு பார்த்துருக்காங்க. கையில் பணமே இல்லை. எப்படி வந்தாங்கப்பா? திருட்டுறையில் தெளிவாக சொல்லியா அந்த வந்த குடும்பம் இன்னைக்கு உத்தமர் போல பேசுகிறாங்க. திருவாரூர் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு கையில் என்னங்க டிடிஆரா? அவர் என்ன செத்துருப்பார் உட்காருப்பார். அதாவது டிடிஆருக்கு மறைச்சி தான் பெஞ்சு கடியில் படுத்துருந்தாங்கன்னு எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் இவ்வளோ சொகுசாலாம் போக முடியாது, அப்படி படுத்து இருந்துட்டு நான் இன்னைக்கு பிரதமரை பார்த்து திடீர்னு கோ பேக் மோடிம்பார். நீ போக மோடிக்கு வரக்கூடாது தமிழ் வைக்கிறார். ஆனால் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது கம் பேக் வாடி அப்படின்னு சொல்லி மோடியை வரவேற்கிறார். அவன் துணை முதலமைச்சர் ஆகணுமா, அந்த விழாவில் மோடி கலந்துக்கணுமா, வாங்கன்றார். ஏதோ சண்டை வச்சா போங்கன்றார். இந்த ரெட்டை பேச ஆகாது மாப்பிள்ள இருங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து ரெட்டை இன்ஜின் குழாயாக அந்த வண்டியாக இந்த தமிழ்நாடு போக போகிறது. எந்த குறையில்லாமல் தமிழ்நாட்டில் அத்தனை வசதிகளையும் மோடிஜி செய்து கொடுப்பான்னு சொல்லியிருக்கார். மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி ஐயா ஹிந்தியில் எல்லா இடத்துலையும் பேசுவார். 1ஆம் தேதி வாங்க அதை கேட்டுக்குவோம். நமக்கு பாதுகாப்பு இந்த திருடர் ஆட்சியிலிருந்து நல்ல ஆட்சி. 3 முறை இந்தியாவுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி வந்திருக்கிறார்கள். 3 முறை குஜராத்துடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். 6 முறை 3 முறை சிஎம் 3 முறை பிஎம் முதலமைச்சராகவும் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் மீது இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதுண்டா? பிஜேபி அரசின் மூலம் யாராவது சொல்லியிருக்கிறார்களா? ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா? அவர் மகன் உதயநிதி சொல்லியிருக்கிறார் என்றால் தோழர்களே, இல்லை. சுத்தமான கணக்கு சொந்தக்காரர் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள். நேற்றைக்கு நம்முடைய அம்மாவை, நம்முடைய தெய்வத்தை, புரட்சி தலைவர் அம்மாவை மாடலாக பொழுந்திருக்கிறார். ஒரு ஆண்மைமிக்க பெண்மணி, இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அவர்கள் என்ன வணங்குகிறேன் சொல்லி நம்முடைய ஜெயலலிதா அம்மாவை சொல்லுகிறார். அந்த பெயர் எடுத்தவர் அவர்கள் தான். இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கூட்டணிகளை பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அருமையாக சொல்லுகிறார்கள், காங்கிரஸிற்கும் திமுகவுக்கும் கூட்டணி உறுதியாகவில்லை, அதெல்லாம் போய் நாங்கள் வட்டுறாங்க. இப்போ வீட்டில் வரும்போது கல்யாணத்தூர் ஐயாவை கூப்பிட போயிருந்தேன். அவர் ஹோட்டலுக்கு போனால் அவசர செய்தி வருது. இவர் விஜய் கூட காங்கிரஸ் பேசி கொண்டிருக்கிறதுன்னு பட மின்னல் வேகத்தில் ஓடுது. உண்மையோ பொய்யோ? அப்படி போனால் கூட்டணியால் தான் இந்த நாட்டை ஆளுகிறேன்னு சொல்கிறார்ல கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு விழுகிற இடி அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போது எந்திரிக்கவே முடியாது. அப்படி ஒரு இடி. அதைத்தான் புரிந்து கொண்டு என்ன நம்மால் முடியுமோ அதை மட்டும் மக்களுக்கு சொல்வோம், உண்மையை சொல்வோம், உண்மையை தவிர வேறு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி 4 வருடம் 3 மாத காலம் இந்த நாட்டு ஆண்ட நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலும் நம்முடைய தெய்வங்கள் அம்மா இடத்தில் வைத்து இவர்களுக்கு பிறகு உள்ள வாரிசு எடப்பாடி என்கிற செய்தியை மக்களுக்கு இன்றைக்கு நிரம்பாரும். அவருடைய ஆட்சியினுடைய திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை இருந்த காலத்தில் தான் அவருக்கு அந்த பெயர் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த கட்சியை ஒழித்து விடலாம், அழித்து விடலாம் நினைச்சார்கள். எத்தனை வழக்குகள் எல்லாம் பார்த்தாங்க. வேட்டி கட்ட முடியாது, காரை போட்டு அதிமுக வேட்டி கட்டி மாப்பிள்ளை நீ கட்டக்கூடாது, கொடி உன் காரில் கொடி அதிமுக கொடி ஏற்றக்கூடாது. கடவுள் தண்டனை பார்த்தீங்களா தாய்மார்களே? யார் சொல்றது? வெங்கடா நீ சொல்லு. அதான் தெய்வம் இருக்கிற நீ பார்த்துக்க. அதாவது இது எம்ஜிஆர் மகராசன் தெய்வம்.
அம்மா ஒரு தெய்வம், 2 தெய்வம் ஆரம்பித்த கட்சியை மகனீதர்கள் மாணிக்கம் எடப்பாடியார் தான் நடத்தப்படுகிற தீர்ப்பு. அதனால தான் 75 எம்எல்ஏக்கள், அம்மா இருக்கும்போது கூட 62 தான், இன்னைக்கு 75 எம்எல்ஏக்கள் கூட்டணியோடு நம்ம எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கலாம். சிங்கம் போல உட்கார்ந்துருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். தோழர்களே, மாடி விட்டு மல்லிகைக்கு மலம் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஏழையாக பிறந்து விவசாயியை பிறந்து மண்வெட்டி எடுத்து மண்ணை உழைத்து விவசாயம் பார்த்த குடும்பத்தில் வந்த எடப்பாடியார் அவர்கள் தெய்வத்தின் அருளை மட்டுமல்ல, நம்முடைய 20 தெய்வங்களின் அருளையும் பெற்றதனால்தான் இன்னைக்கு நாமெல்லாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம். பல மேடைகள் சொல்லியிருக்கேன். எனவே நல்லவர் வல்லவர்கள் இந்த நாட்டை ஆண்டால்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது தெளிவாகிறது. அந்த தெய்வத்தினுடைய 78வது பிறந்தநாள் விழா நம்முடைய தாய் அவருக்கு நாம் நினைப்பது போல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தம்பி கல்யாணசுந்தரம் அவர்கள் உறுதி எடுத்துக் கொண்டதைப் போல எங்கு பார்த்தாலும் ரெட்டலை 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 என்று இருக்க வேண்டும். இந்த வருகிற காலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அத்துணை செய்திகளும் உங்கள் வீடு உள்ளே வரும். வருகிற 1ஆம் தேதி சனிக்கிழமை, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். அனைவரும் நம்பி ஏறுங்கள். கழுத்தில் துண்டு இல்லாமல் ஏறாதீங்க. அங்கே நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது, எடப்பாடியார் பேசும்போது தவிர சுத்துற பாரு யாரு செந்திலா, அப்படி சுத்துக்கப்பா, அப்படி சுத்துனீங்கன்னா தான் நம்முடைய அதிமுக சக்தி என்பது வடநாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஒரு சாதாரண கட்சி அல்ல என்பதை தெரிந்துதான் பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்துவதற்கு சிங்கம் போல நாமெல்லாம் சீறி எழ வேண்டும். பெண் சிங்கங்கள் நம்முடைய சகோதரிகள், அவர்களே அழைத்து வாருங்கள். எல்லோரும் போய் அங்கே மீனாட்சி அம்மனை கும்பிடுவதைப் போல, சொக்கநாதரை கும்பிடுவதைப் போல எடப்பாடி அவர்களையும் நம்முடைய மாண்புமிகு மோடி அவர்களையும் கும்பிட்டு விட்டு பேச்சுக்களை கேட்டு வருவோம். அதிமுக வழக்கம் போல ஆதரவுகள் கேட்டு முடிக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.